இத்தனை பேரு சொல்லியும் கேட்காம ஓனரை பார்க்க போயிருக்காளே. அப்ப நாம சொன்ன அது எதுவுமே உரைக்கல. கூட வேலை பாக்குறவங்க வந்து கூப்பிட்டாங்கல்ல, அதான் வீராப்பா மேடம் கிளம்பி போயிட்டாங்க. சரி போறாளே, எதுக்கு போறா, ஏன் போறான்னு ஏதாவது சொல்லிட்டு போனாலா? வீட்டுல பெரியவங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லாம போச்சு. பெரியவங்கன்னு நீ யார சொல்ற? எங்களை சொல்றியா இல்ல உன்ன நீயே சொல்லிக்கிறியா? வயசுல மூத்தவங்களா இருந்தா மட்டும் பெரிய மனுஷங்களா ஆயிட முடியாதுப்பா. அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காம இருக்கிறதும் பெரிய மனசுதானம் தான். மகா ஒண்ணு பச்சை குழந்தை இல்ல. அவ ஒரு தப்பான முடிவெடுத்தா அது இந்த குடும்பத்தை தான் பாதிக்கும், புரிஞ்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் அவளுக்காக நீ போய் போலீஸ் லாக்கப்ல உட்கார போறதில்ல. அவ முடிவு, அவ வாழ்க்கை. நீ எதுக்கு இப்படி புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்க? குழந்தைங்க நட பழகிற வரைக்கும் தான் கைய பிடிச்சி கூட்டிட்டு போகணும். நடக்க ஆரம்பிச்சா ஃப்ரீயா விட்டுருவோம்ல. வாழ்க்கையும் அப்படித்தான். ஏமா, அப்பா பாட்டுக்கு ஏதோ பெனாத்திட்டு இருக்காரு, நீ எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்க. அவர் சொல்றது கரெக்ட் தானடி. மகாவே வந்து இதுதான் முடிவுன்னு சொல்றதுக்குள்ள நீயா எதுக்கு கற்பனை பண்ணிக்கிற? கொஞ்சம் அமைதியா தான் இரு. டேய் கதிரு, அண்ணி ட்ரை பண்றது நல்லதா இல்ல பயந்து ஒதுங்கிறது நல்லதா? திவ்யா, விளையாடாமலே கேம்ல எப்படி வெற்றி தோல்வியை முடிவு பண்ண முடியும்? கண்டிப்பா முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாதவன் மூச்சோடவே தகுதி இல்லாதவன் அர்த்தம். ஏய் கதிரு, இன்னும் சூப்பரா பேசுற. எல்லாம் என் ட்ரைனிங் தான் இல்ல மாமா? ஆமா ஆமா. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்க அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. மகா, என்னம்மா மகா, ஓனர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு மாமா. கார்மெண்ட் விஷயத்துல நீ என்ன முடிவு எடுத்திருக்கிறன்னு கேட்டிருப்பாரு. கேட்டாரு மாமா. நீ என்னம்மா சொன்ன? அண்ணி ரொம்ப ஆர்வமா இருக்காங்களே, கொஞ்சம் அலைய விடுவோம். மகா, எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லுமா, எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்குமா. மாமா, கார்மெண்ட்ஸை எடுத்து நடத்துறேன்னு சொல்லிட்டேன் மாமா. நான் சொல்லல, இப்படிதான் மகா பண்ணுவான்னு எனக்கு தெரியும். செல்வத்தையும் இந்த குடும்பத்தையும் நடு தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்ட போறா. அதான் நடக்க போகுது. என்னம்மா மகா, ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்த? நாங்க எல்லாரும் உனக்கு சொன்னமேமா. ஏமா, அவ்வளவு பணத்துக்கு நீ என்னம்மா பண்ண போற? கௌரி, எனக்கு என்னமோ மகா நல்ல முடிவு எடுத்திருக்காருன்னு தான் தோணுது. அவ மனசுல ஐடியா இல்லாமையா இத ஒத்துக்கிட்டு வந்திருப்பா. அதான் என்ன ஐடியான்னு முதல்ல எல்லாருக்கும் முன்னாடியே சொல்ல சொல்லுங்க. அண்ணி, பெரிய ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதையுமே மறைக்க போறதும் இல்ல. இப்போதைக்கு எங்க ஓனர் கிட்ட கம்பெனி எடுத்து நடத்துறேன்னு மட்டும்தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த முடிவை நான் கான்ஃபிடென்ட்டோட தான் எடுத்திருக்கேன். ஓவர் கான்ஃபிடென்ட்டோடலாம் எடுக்கல. இதனால பெரிய பிரச்சனை வரப்போதெல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம். கழுவுற மீன்ல நழுவுற மீனா பேசுறாளே, என்ன ஐடியான்னு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறா. இனி என் மருமக பெரிய பிசினஸ் உமன், 100 பேருக்கு மேல வேலை கொடுக்க போறா. கௌரி, மகாவுடைய சம்பளம் இல்ல வருமானம் இனி 1000த்துல இல்ல லட்சத்துல கொட்ட போகுது. தலையில இருந்து கால் வரைக்கும் தங்கத்திலேயே ஜொலிக்க போற. சும்மா அத்தை, நான் உங்களை என் அம்மா ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நானா எதையும் தேடி போகல, வாய்ப்பு தான் என்ன தேடி வருது. அத நாமளே தள்ளி விட்டுட்டா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அத்தை. காலம் பூரா மாச சம்பளத்துக்கே கஷ்டப்படுறதை விட நாமளும் வாழ்க்கையில முன்னேறி வர வேண்டாமா? இதுல எனக்கு மட்டும் இல்லாத சந்தோஷம் நம்ம குடும்பத்துக்கும் தான்.
ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஐயோ. கௌரி ஆசீர்வாதம் பண்ணு கௌரி. ஆசையா நம்ம மருமக கேக்குறாள்ல. அம்மா, மகாதா அவளுக்கு தைரியமா சொல்றாள்ல. இதுக்கு மேல யோசனை பண்றதுக்கு என்னமா இருக்கு? உன் பொண்ணை நினைச்சுக்கிட்டு அவ எடுக்கிற முயற்சியில் எல்லாமே வெற்றி பெறணும்னு அவளை மனசார ஆசீர்வாதம் பண்ணுமா. வெண்ணில வேற முறைக்கிறா, செல்வம் ஆசீர்வாதம் பண்ணுங்கிறா. நான் என்ன பண்றது? பண்ணுமா. கவலைப்படாத மகா, உன்னோட எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும். அதுக்கு என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். நீ நல்லா இருப்பம்மா, நல்லா Thank you, இருப்ப, அத்தை. நல்லா இரு. என்ன சார் இதெல்லாம்? உங்க அப்பாவை பார்த்துட்டு மகாவும் செல்வமும் வீட்டுக்கு வந்தாங்க. அவர்கிட்ட கார்மெண்ட்ஸ் எடுத்து நடத்துறேன்னு ஒத்துக்கிட்டாங்களாமே. ஆமா, ஒத்துக்கிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க. அவங்களுக்கு மாச சம்பளம் வந்தாதான் உங்க குடும்பமும் மகா குடும்பமும் சர்வை பண்ண முடியும். அதுவும் இல்லாம பேங்க் லோனை அடைக்கிறதுக்கே 50 lakhs தேவைப்படும். அதுக்கப்புறம் கம்பெனியை ரன் பண்ண ரன்னிங் கேபிட்டல் 10 lakhs தேவைப்படும். அதையும் மீறி எப்படி கூலா வந்து கம்பெனி எடுத்து நடத்துறேன்னு ப்ராமிஸ் பண்றாங்க? அது எப்படி முடியும்? பணம் ரெடி பண்றதுக்கு மகாவுக்கு வேற ஏதாவது சோர்ஸ் இருக்கா? அட நீங்க வேற சார். இப்ப நீங்க சொன்னீங்களே, அவங்களுக்கு வர சம்பளத்தை வச்சுதான் 2 ஃபேமிலியுமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு மாசம் சம்பளம் வாங்கலனா கூட ரொம்ப கஷ்டமாயிடும். 50 லட்ச ரூபாவை விடுங்க, மகாவால 5 லட்சத்தை கூட ரெடி பண்ண முடியாது. உங்க தம்பி பேங்க்ல லோன் செக்ஷன்ல தான் வேலை பார்க்கறாரு. அவர் எதுவும் லோனுக்கு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிருப்பாரோ? ஏற்கனவே லோன் அடைக்கலன்னு தானே கம்பெனிக்கு சீல் வச்சிருக்காங்க. அது எப்படி அதே கம்பெனிக்காக 50 லட்சம் கடன் தருவாங்க? ஓ, உங்க தம்பி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ்ல மேபி வாங்கி கொடுக்கலாம்ல? அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கம்பெனிக்கு சீல் வைக்காம தடுத்திருக்கலாமே. அப்ப எப்படிதான் மகாவால பணத்தை ரெடி பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச அவளால அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணவே முடியாது. வீட்ல நான் கூட கேட்டு பார்த்துட்டேன். எப்படி பணத்தை ரெடி பண்ண போறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. எங்க அப்பா கேட்டப்ப கூட அதுக்கு மகா சரியா பதில் சொல்லல.